நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி பற்றி ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தவறான இணையை தேர்வு செய்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. வ.உ.சி. சிதம்பரனார் செப்டம்பர் 5, 1872. சுப்பிரமணிய பாரதி தான் தப்பு. ராஜாஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 10, 1878. காமராஜர் ஜூலை 15, 1903. சுப்பிரமணிய பாரதியார் எப்போ பிறந்திருப்பார்? 12, 11, 1823 வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர். ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான் நடத்தியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1922ஆம் ஆண்டு காயா காங்கிரஸ் அமைவில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிகளை கீழ்வரும் தலைவர்கள் யார் எதிர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1922ஆம் ஆண்டு காயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிதலை கீழ்வரும் தலைவர்கள் யார் எதிர்த்தது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அப்படின்றவர் தான் வந்து எதிர்த்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஆசிரமத்தை எங்கு உருவாக்கினார், எங்கே அதை உருவாக்கினார் அப்படின்னா திருச்செங்கோடில் வந்து உருவாக்கியிருந்திருப்பார். சேலம், ஏன்னா இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அப்போது. ஓகேங்களா? ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் எது? சட்ட மறுப்பு போராட்டம்னா ஏப்ரல் 13, 1930. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி 1930 ஏப்ரல் 13. பாருங்கள், அதே கொஸ்டின் திரும்ப வந்துருக்கு பாருங்கள். ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளுடன் எத்தனை சத்தியாகிரகிகளை கூட்டிகிட்டு போகிறார்? 98 பேர் கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மல் அணிவகுத்து எதுலேருந்து தேவாரணை முறையும் நடந்து போனார் அப்படின்னா திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்வு செய்க. சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி 1937 அமைச்சிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ராஜாஜியால் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து வந்து கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் 1. அடுத்து வந்து சுப்பராயன் வந்து அடுத்து வந்திருப்பார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முனுசாமி நாயுடு வந்து 3ஆவதாக வந்திருப்பார். 4ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா P.D. ராஜன். ஓகேங்களா? அடுத்து வந்து 5ஆவது லாஸ்ட்டாக யார் வந்தா அப்படின்னா C. ராஜாஜி வந்து வந்திருப்பார். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு 1939. 1937 அமைச்சரவையை ஏற்படுத்தியிருந்திருப்பார். அடுத்து வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 ரைட்டு. மறுசீரமைப்பு கல்வி முறை 1958, 56. சிஆர் ஃபார்முலா அப்படின்றது 1944 வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அப்போ வேதாரண்யம் சத்தியாகிரகம் 1930, சிஆர் ஃபார்முலா வந்து 1944. ஓகேங்களா? அதே வந்து ராஜாஜி இது பார்த்திங்கன்னா 1937 வந்து ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்தியிருப்பார். மறுசீரமைப்பு கலைக்குழு 1956 கொண்டு வந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு தெரியும், ராஜாஜி தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து வந்து ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் யார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேங்களா? அடுத்து வந்து அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனவர். மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், ராஜாஜி தான் விவரிக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல், வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியிருக்கார். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் வந்து 1937. அடுத்து வந்து பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். சுதந்திரா உழைப்பாளர் கட்சி யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். கரெக்டுங்களா? அடுத்து வந்து பாரதிய ஜனதா சங்கம் வந்து தீன்தயாள் உபாத்யாய் அப்படின்றவர். சுதந்திரா கட்சி வந்து யார்? ராஜாஜி. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து A.K. கோபாலன் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அதே மாதிரி தான் அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. சுதந்திரா கட்சி யார்? சுதந்திரா கட்சி அப்படின்னாவே C. ராஜகோபாலாச்சாரி. அடுத்து வந்து காதர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சேகன் சிங் பக்னா அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து யார்? மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அப்பா.
ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் யார்? சுபாஷ் சந்திர போஸ் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ இவ்வளோ தான் நேதாஜியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ஒவ்வொரு தலைவர்களாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நல்லா படிங்க. ஏன்னா இப்போ ராஜாஜி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவர் தொடங்கின கட்சி ப்ளஸ் வந்து அவர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டது கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டது, ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டது, அது ரிலேட்டடாகவே வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எங்கெங்கே மாநாடு கலந்துக்கிட்டாரு அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டாக கொஞ்சம் டெப்த்தாக படித்தோம் அப்படின்னா ராஜாஜை பற்றி ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.